இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெரிஃபைட் பேனல் 1 அக்டோபர் ஐடிஎஃப்சி பேங்க்குங்கிற ஸ்டாக்கை பிக் பண்ணியிருக்கேன். இந்த வந்து ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேட். இங்கே ரியலைஸ் ப்ராஃபிட் 42.55 காட்டுது. பட் சார்ஜஸ் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணினோம்னு சொன்னால் எனக்கு 57 ருபீஸ் கிட்ட லாஸு. இந்த ட்ரேட் வந்து என்ன டேட்டுக்கு வாங்கினோன்னு பார்க்கலாம். ட்ரேட் ஹிஸ்ட்ரி போகணுன்னா 25th செப்டம்பர் வாங்கியிருக்கேன். 1st ஆஃப் அக்டோபர் வந்து இந்த ஸ்டாக்கை நம்ம செல் பண்ணிட்டோம். இதனோட ரேஷ்னலே அதாவது அப்சர்வேஷன் இந்த ஸ்டாக்கை வந்து எதுக்காக வேண்டி பிக் பண்ணினேங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ஒரு பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. 5 ரெட் கேண்டில்ங்கிறது 5 நாளாக தொடர்ந்து வந்து மார்க்கெட் வந்து விழுகுதுன்னு அர்த்தம். 5 நாளாக மார்க்கெட் விழும்போது நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து பேசிக்காக வந்து இப்படியெல்லாம் விழுந்ததுன்னு சொன்னால் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஒரு சின்ன ரிவர்சல் கொடுக்கும். அந்த ரிவர்சலை வந்து நான் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கே நார்மலாக நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கோட ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல கூட பார்க்கலாம். 1 2 3 4 5 5 தடவை ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல வந்து நம்ம குவிக்காக எக்ஸிட் ஆகணும். நான் இந்த இடத்துல பிக் பண்ணினேன்னு சொன்னால் இங்கே ஒரு ரவுண்டாக ஒரு டாட் வச்சுருக்கேன்ல, அதுதான் வந்து என்னோட எக்ஸிட் பாயிண்ட். இந்த இடத்துல வந்து நான் எக்ஸிட் ஆகணும்னு நினைப்பேன். யூஸ்வலாக இந்த ஸ்டாக்கை எக்ஸிட் ஆகணுங்கிறது வந்து ப்ரீ டிஃபைன்டாக நம்ம பண்ணுறது. பட் நான் டெய்லி பேசிஸில் நான் ஸ்டாக்ஸை ஸ்கேன் பண்ணும்போது என்னோடய ஸ்கோர் பேஸ் சிஸ்டமில் அதிகமான ஸ்டாக்ஸ் வந்து 90க்கு மேலே வந்து எனக்கு ஸ்கோர் கொடுத்ததுன்னு சொன்னால் எக்ஸிஸ்டிங்கில் ஏதாவது நான் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டார்கெட் ரீச் பண்ணலன்னு சொன்னாலும் நான் அந்த நேரத்தில் வேறு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரனால எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்கை நான் செல் பண்ணிவிட்டு அந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து நான் போயிடுவேன். இப்போ அடுத்தடுத்த நாளில் வந்து இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நான் வாங்கின டேட்டில் வந்து ஸ்டாக் ஒரு கேப் டவுன் ஆகிட்டு பர்ஃபெக்டாக வந்து கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஒரு 0.16 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. பட் அடுத்தடுத்த நாளில் வந்து ஸ்டாக் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு 2% கிட்ட ட்ராப்பு. நான் ஆவரேஜ் பண்ணலை இந்த ஸ்டாக்கை. இந்த இடத்துல ஒரு அப்வர்ட் மூமெண்ட்டு. இந்த டேட்டில் வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ நான் இந்த இடம் வரைக்கும் வரணும்னு நான் நினச்சது. எனக்கு வேறு சில ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தனால இந்த ஸ்டாக்கை வந்து நான் செல் பண்ணிட்டேன். நான் செல் பண்ணினதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகுது. நான் ஒரு 4 நாளைக்கு உண்டான ரீப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு. இவ்வளோ தூரம் வந்து மேலே போயிடுச்சு. ஒருவேளை நான் இந்த இடத்துல ஸ்டாக்கை செல் பண்ணாமல் இருந்திருந்தா எனக்கு ஒரு 7% கிட்ட கிடச்சிருக்கும். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் பாருங்கள், நான் செல் பண்ணின இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் 7.5% கிட்ட மேலே போயிடுச்சு. பட் நம்மளோட டார்கெட் வந்து இந்த இடத்துல இருந்தனால நான் அட்லீஸ்ட் வந்து ஒரு 3.5% வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கணும். ஐ மீன் அந்த அப்வர்ட் மூமெண்ட்டை நான் கேப்சர் பண்ணியிருக்கணும். பட் நான் கேப்சர் பண்ணலை. இதெல்லாம் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் ட்ரேடிங். நமக்கு வேறு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நான் அதை தான் பிக் பண்ணணும்னு நினைப்பேன். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் குவிக்காக ஒரு எக்ஸிட்டு உடனே வந்து அது ரிவர்ஸ் ஆகி மேலே போச்சுன்னு சொன்னால் அந்த மொமெண்டமை வந்து நான் கேப்சர் பண்ணிப்பேன். இன்கேஸ் வந்து அது வீக்னஸாக இருந்ததுன்னு சொன்னால் இதை மாதிரி லாஸ்ட் டைமும் இதை மாதிரி ஒரு ஸ்டாக் நம்ம பார்த்துருந்தோம். நம்ம ஸ்டாக்கை செல் பண்ணினதுக்கப்புறம் அது மேலே போயிருந்தது. பட் இதெல்லாம் வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். மேலே போனால் மேலே போனது தான். எப்பயுமே வந்து ஒரு ஆல் டைம் ஹையை போய் நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது. எந்த ஸ்டாக்கோட ஹையும் போயிட்டு நம்மளால் விற்க முடியாது. அந்த டைமிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். பட் உங்களோட சிஸ்டம்குள்ளே நீங்கள் அலைன் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் இதை மாதிரி லாஸஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்து பார்த்து வந்து நமக்கு பழகிடும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த ஸ்டாக்கில் ஏதாவது டவுட் இருந்தது, உங்களுக்கு வேறு ஏதாவது மார்க்கெட் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் செஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.